டெல்லியின் அடுத்த முதலமைச்சராக வாய்ப்பு உள்ளவர்களில் முதன்மையானவராக கருதப்படுகிறார் அதிஷி சிங். யார் இந்த அதிஷி? சுருக்கமாக பார்க்கலாம். டெல்லி மாநில அமைச்சரவையில் நிதி அமைச்சராக இருப்பவர் அதிஷி சிங். திட்டம், பொதுப்பணித்துறை, தண்ணீர், மின்சாரம், கல்வி, உயர்கல்வி உள்ளிட்ட 14 துறைகள் இவர் வசமே உள்ளன. டெல்லி அமைச்சரவையில் அதிக துறைகளை வைத்திருக்கும் அமைச்சர் அதிஷி தான். அம்மாநில அமைச்சரவையில் உள்ள ஒரே பெண் அமைச்சரும் அவரே. ஆம் ஆத்மி கட்சியில் முக்கிய தலைவர்களில் ஒருவராக அறியப்படுகிறார் அதிஷி. 2018ஆம் ஆண்டு வரை மணிஷ் சிசோடியா கல்வித்துறை அமைச்சராக இருந்தபோது அவரது ஆலோசகராக செயல்பட்ட அதிஷி டெல்லியில் உள்ள அரசு பள்ளிகளின் கல்வி முறை மாற்றத்தில் முக்கிய பங்காற்றினார். டெல்லி பல்கலைக்கழகத்தில் வரலாற்று பாடம் பயின்ற அதிஷி பல்கலைக்கழக அளவில் முதலிடம் பெற்றார். பின்னர் அவர் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் முதுநிலை பட்டப்படிப்பை முடித்ததுடன் தொடர்ந்து அங்கேயே கல்வி ஆராய்ச்சியில் மற்றும் ஒரு முதுநிலை பட்டத்தையும் பெற்றார். கல்வியில் சிறந்து விளங்கிய அதிஷி மத்திய பிரதேசத்தில் ஒரு சிறிய கிராமத்தில் 7 ஆண்டுகள் சேவையாற்றியிருக்கிறார். அங்கு இயற்கை விவசாயத்தில் பங்கேற்ற அவர் பல்வேறு தொண்டு நிறுவனங்களுடன் இணைந்து கல்வியை முன்னேற்றுவதற்கான பல்வேறு முனைப்புகளில் தனது பங்களிப்பை அளித்துள்ளார். ஆந்திர பிரதேசத்தில் ஒரு பள்ளியில் சிறிது காலம் அவர் வரலாறு மற்றும் ஆங்கில ஆசிரியராகவும் பணியாற்றியிருக்கிறார். ஆம் ஆத்மி கட்சி தொடங்கப்பட்ட போதே அதில் தன்னை இணைத்துக் கொண்டார் அதிஷி. 2013 டெல்லி சட்டப்பேரவை தேர்தலுக்கான ஆம் ஆத்மி கட்சியின் தேர்தல் அறிக்கையை தயாரிக்கும் குழுவில் உறுப்பினராக செயல்பட்டதன் மூலம் கட்சியின் கொள்கைகளை வடிவமைத்த முக்கிய உறுப்பினர்களில் ஒருவராக திகழ்ந்தார். 2019ஆம் ஆண்டு நடைபெற்ற மக்களவைத் தேர்தலில் ஆம் ஆத்மியின் சார்பில் கிழக்கு டெல்லி தொகுதியில் போட்டியிட்டு தோல்வியடைந்தார் அதிஷி சிங். கடந்த 2022ஆம் ஆண்டில் ஐக்கிய நாடுகள் சபையில் டெல்லி நகர்ப்புற ஆளுமை குறித்து உரையாற்றினார் அதிஷி. தம்மை கட்சியில் சேரும்படி பாரதிய ஜனதா அழுத்தம் தந்ததாகவும் அவ்வாறு கட்சி மாறாவிட்டால் மற்ற ஆம் ஆத்மி தலைவர்களைப் போல் தானும் கைது செய்யப்படுவேன் என மிரட்டப்பட்டதாகவும் அண்மையில் அதிஷி தெரிவித்திருந்தார். டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் கைதுக்கு பிறகு பல விவாதங்களிலும் ஆம் ஆத்மி கட்சியின் முகமாக தோன்றி வலுவான வாதங்களை முன்வைத்ததன் மூலம் அதிஷி அனைவருக்கும் அறிமுகமானவராக இருக்கிறார். இவரே டெல்லியின் அடுத்த முதல்வராகும் வாய்ப்புகள் அதிகம்.